ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி. ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய தொடங்கிய அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேளையை நான் தொடங்கிவிட்டேன். அதனால்தான் நீ சோதனைகளை அனுபவிக்கின்றாய் என்பதை உனக்கு பலமுறை அறிவுறுத்தியிருக்கின்றேன். இப்பொழுது அதை நினைவுபடுத்துகின்றேன். கவனமாக கேள். உன்னுடைய அப்பா நான் உன்னை சுத்தமாக்குகின்றேன். இப்பொழுது நீ கர்ம வினைகள் என்கின்ற குப்பைகளாலும் மாயை என்கின்ற அழுக்குகளாலும் முற்றிலும் மாசுபட்டிருக்கின்றாய். அதன் பலனாகவே கஷ்ட நஷ்டம் பிரச்சனை என்று பேதலித்து வருகின்றாய். அவற்றையெல்லாம் நான் மெதுவாக சுத்தம் செய்யும் போது உனக்கு சோதனைகளாக தெரிகின்றது. ஒரு கஷ்டமான நிலையை சந்திக்கும் போது மனமுடைந்து போகாதே. பொறுமையுடன் என்ன நடக்கின்றது என்பதை கவனித்த வண்ணம் இரு. எந்தவித சூழ்நிலையிலும் உன்னுடைய முயற்சியிலிருந்து விலகாதே. எதற்காகவும் கலங்காதே. எதற்கும் இடம் தர நினைக்காதே. எத்தனையோ தருணத்தில் துயரங்களை அனுபவித்து விட்டாய். இப்பொழுது கால நேரம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கின்றது. அனைத்திலிருந்தும் விடுபடப் போகின்றாய். இழந்த அனைத்தும் வந்து சேரும் காலமேது. வாழ்க்கையில் அனைவரும் வியக்கும் வண்ணம் நிச்சயம் நீ வாழத்தான் போகின்றாய். அதற்கான கால நேரம் இதுவே ஆகும். உனக்கு தடங்கலான காரியங்களும் தாமதமான காரியங்களும் வெற்றிகரமாக நிறைவேறும் தருணம் இது. சோதனை காலங்களை எல்லாம் எதிர்த்து நின்று தாண்டி வந்த நீ உன்னுடைய வெற்றி காலங்களில் சோர்ந்து போகாதே. உனக்கான கால நேரம் என்பது சர்வ நிச்சயமாக இதுவே. பல தடைகளை தாண்டி வந்த நீ உன்னுடைய சந்தோஷ தருணங்களை தவற விடாதே. உறுதியான நம்பிக்கையோடு காத்து கொண்டிரு. நீ நினைத்தது எல்லாம் உன்னை வந்து சேரும் காலமிது. இன்று இந்த சத்திய வாக்கை முழுமையான கேட்ட உனக்கு இனி எல்லாமே ஜெயமாக்கும். என் மீது அத்தனை பாரங்களையும் சுமத்திவிட்டு நம்பிக்கையோடு இரு. நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும். நான் நடத்தி தருவேன். நம்பிக்கையோடு இரு. நல்லது நிச்சயமாக நடக்கும். என் அன்பு குழந்தையே, நீ என்னை தேடி வந்த பிறகு, என்னை வணங்க ஆரம்பித்த பிறகு, இனி உன்னுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் என்பதே சிறிதும் இல்லாத அளவிற்கு நான் செய்து காட்டப் போகின்றேன். நீ அழுது அழுது மனம் வேதனைப்பட்டு கஷ்டப்பட்ட நாட்களெல்லாம் முடிந்து போகப் போகின்றது. இன்றோடு உன்னுடைய கஷ்டங்களை தீர்த்து வைத்து உன்னை பாடாய்படுத்திக் கொண்டிருக்கின்ற கர்மாவையும் நான் காணாமல் போக செய்ய போகின்றேன். உன் மீது இரக்கப்படவோ அன்பு செலுத்தவோ யாரும் இல்லை என்று நினைத்து வருந்தினாயல்லவா? இதோ இந்த நாள் உனக்கான வெற்றி நாளாக இருக்கப் போகின்றது. உன் மீது அன்பு செலுத்தவும் உனக்கான வெற்றியை தரவும், நீ எதிர்பார்த்த விஷயத்தில் உனக்கு வெற்றியை தருவதற்காக உன்னுடைய பெருமாள் உன்னை தேடி ஓடி வந்து விட்டேன். நீ இரக்க குணம் உடைய பிள்ளையாக இருக்கின்றாய் என்பது எனக்கு தெரியும். ஆனால் எல்லோரிடமும் எளிதில் ஏமாறக்கூடிய பிள்ளையாக இருக்காதே என் செல்லமே. இந்த உலகத்திற்காக நீ தரையில் படுத்துக்கொண்டால், உன்மேல் மிதித்து ஏறி போக அனுமதி கொடுத்தாலும் கூட உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? நீ நல்லவன் என்று ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள். ஏறி போவதற்கு வசதியாகவும் வாட்டமாகவும் நீ படுக்கவில்லை என்று உன் மீது குற்றம் தான் சொல்வார்கள். உன்னை பற்றி சொல்லும் வார்த்தைகளையும் யார் உன்னை பற்றி பேசுகிறார்களோ அந்த மனிதர்களை நினைத்து வருத்தப்பட வேண்டாம். ஏனென்றால் மனிதர்களின் இயல்பான குணமே ஒன்றுதான். இதுதான் அது. உன்னிடம் எது இல்லையோ அதைத்தான் குத்தி காட்டி பேசுவார்களே தவிர உன்னிடம் இருக்கும் நல்ல குணத்தையோ நல்ல விஷயத்தையோ யாரும் பேச மாட்டார்கள். ஆனால் உன்னை பற்றியும் இந்த உலகத்தை பற்றியும் முழுவதுமாக அறிந்த உன்னுடைய பெருமாள் எல்லா விஷயங்களிலிருந்தும் உன்னை காப்பாற்றவும் உனக்கான வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வருவதற்காகவுமே இப்போது உன்னை தேடி வந்திருக்கின்றேன். வாழ்க்கையின் சூட்சமம் அறிந்து நடந்தால் துயரமோ கலக்கமோ அவமரியாதையோ உன்னிடம் நெருங்காது என்றல்லமே. நெருங்கவும் நான் விடமாட்டேன். யாரையும் தேடி தேடி போய் உன்னுடைய அன்பை கொடுக்காதே. பிறகு அவர்களுக்கு அது திகட்டிவிடும். அன்பு கூட மருந்து அளவில் இருந்தால்தான் அதற்கு மதிப்பு. எல்லோருக்கும் உண்மையாக இருக்கும் என் செல்ல பிள்ளையான நீ எல்லோரிடமும்
இயல்பாகவும் யதார்த்தமாகவும் பேசி பழகக்கூடிய நல்ல குணம் கொண்ட நீ யார் மனதை காயப்படுத்திவிடக் கூடாது என்று பார்த்து பார்த்து பேசுகின்றாய். ஆனால் அவர்களோ எதையும் யோசிக்காமல் உன்னுடைய மனதை காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். உனக்கு நல்லது செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் கெட்டதை செய்து உனக்கு துன்பத்தை கொடுக்கிறார்கள் தானே. உன்னை மிகவும் மட்டமாக நடத்துகிறார்கள் தானே. உன்னிடம் மரியாதை இல்லாமல் பேசுகிறார்கள் தானே. போனது போகட்டும், அவர்களை அப்படியே விட்டுவிடு. அவர்களை எந்த வழியில் திருத்த வேண்டுமோ அந்த வழியில் நான் அவர்களை திருத்தி வழிக்கு கொண்டு வருகின்றேன். அவர்களே உன்னை தேடி வந்து மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையை நான் உயர்த்தி காட்டுகின்றேன் என்றல்லமே. உனக்கு தேவையானதை கொடுக்க உன்னுடைய பெருமாள் நான் இருக்கின்றேன். உனக்கு என்ன வேண்டுமோ எது வேண்டுமோ என்னிடம் கேள், அதை நான் உனக்கு வாரி வழங்குவேன். நீ எடுத்திருக்கின்ற உன்னுடைய முயற்சியில் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய். எந்த தங்கு தடையும் இல்லாமல் எந்த தாமதமும் ஆகாமல் நீ நினைத்ததை நான் வெற்றிகரமாக நடத்தி கொடுக்கப் போகின்றேன். இனி நீ ஒருபோதுமே கண்ணீர் சிந்தக்கூடிய அளவிற்கு கஷ்டங்களை தரமாட்டேன் என்றெல்லமே. உனக்கு உறுதுணையாக நானே இருக்கப் போகின்றேன். இது உன்னுடைய பெருமாள் நான் கொடுக்கக்கூடிய வாக்கு. உனக்கான நல்ல நேரத்தை நான் வரவழைக்கின்றேன். நீ தன்னம்பிக்கையும் சுயமரியாதையும் நிறைந்த வாழ்க்கையை வாழப் போகின்றாய். உன்னை தேடி வந்துள்ள நான் இனி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் வசந்தம் வீசும்படியும் சந்தோஷ காற்று வரும்படியும் செய்ய போகின்றேன். நீ என்னிடம் வைத்த அத்தனையையும் ஒவ்வொன்றாக உனக்கு நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன் என்றெல்லாமே. நம்பிக்கையை இழக்காமல் இருந்தால் உன்னுடைய எல்லா லட்சியங்களையும் நீ பெறும்படி நான் செய்து காட்டுவேன். எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடந்து முடியும். உன்னுடைய மனதில் உள்ள வலியும் வேதனையும் என்னவென்று என்னை தவிர வேறு யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. அதனால் நீ என்னிடம் மட்டும் உன்னுடைய குறைகளை சொல்லு, அனைத்தையும் நான் சரி செய்வேன் என்றெல்லாமே. உன்னுடைய குடும்பத்தையும் குழந்தைகளையும் பற்றி யோசித்து நீ மன வருத்தத்தோடு பிரார்த்தனை செய்வது எனக்கு தெரியும். உன்னுடைய குடும்பத்தையும் குழந்தைகளையும் பாதுகாத்து நிற்பது உன்னுடைய பெருமாள் என்பதை மறவாதி. அவர்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் செய்வேன். உன் மீது பழி சொல்ல 1000 பேர் வருவார்களே தவிர உனக்கு ஒரு நல்வழி சொல்வதற்கு ஒருவரும் வரமாட்டார்கள். அப்படி இருக்கும்போது நீ ஏன் மற்றவர்களை எதிர்பார்க்கின்றாய்? உனக்கான எல்லாவற்றையும் செய்யக்கூடிய தாயாகவும் தந்தையாகவும் உனக்கு வழித்துணையாகவும் நான் எப்போதும் இருக்கின்றேன். கவலையை தூக்கி தூரமாக போடு. உன் துக்கத்தையும் துயரத்தையும் யாரிடமும் சொல்லி அழுதுவிடவும் வேண்டாம். உதவி கேட்டு போய் யார் காலிலும் நீ விழவும் வேண்டாம். நீ அழுவதற்கும் ஓடி சென்று விழுவதற்கும் சிறந்த இடம் உன்னுடைய பெருமாள் நான் இருக்கும் இடம் மட்டும்தான். நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் நல்லதாகவே நான் நடத்தி